அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மைத்ரா மேக்ஸில் டெஸ்ட் 4ஓட கொஷின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கொஷினில் ஏதாவது நிறை குறை இருந்தால் வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் சொல்லணும். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் 8988 வகுத்தல் 8 வகுத்தல் 4. சரி, இது வகுத்தா என்ன சார் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எப்படி போடணும்? சில பேர் ராங்காக போடுவாங்க. ஃபஸ்ட்டுக்கிறதா ஃபஸ்ட்டு வகுக்கணும். 8988 வகுத்தல் 8 ஓர் 8 8 ஓர் 8 8 மீதி 1 2 8 16 மீதி 2 3 8 24 மீதி 4 புள்ளி 8 40. சரி, மறுபடியும் இது எதால் வகுக்கணும்? 4ஆல் வகுக்கணும். ரெண்டாங் 8 மீதி 3 8 32. இங்கே 3 இருக்குது, 0. இந்த மாதிரி ஆன்சரில் எது இருக்குது பாருங்கள். அப்போ ஆப்ஷன் டி. சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் சாதாரணமாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர். செகண்ட் கொஷின் இங்கே பாருங்கள். செகண்ட் கொஷின் கொஞ்சம் பெருசு. 57 மைனஸ் 42 ப்ராக்கெட் 37 20 மைனஸ் எக்ஸ். இந்த பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட் நான் இதை வகுத்துறேன். 8 2ஆல் வகுத்தா என்ன வரும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால தான் வகுக்கிறேன். 176 வகுத்தல் 4 மைனஸ் 42 37 20 மைனஸ் எக்ஸ். 4ஆல் வகுத்தா என்ன வருது பாருங்கள். 4 16 மீதி 1 4 16. இந்த ப்ளஸ் 57 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? மைனஸ் 57. 44 மைனஸ் 57 கழிச்சா மைனஸ் 13. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? இந்த மைனஸும் ப்ளஸ். இப்போ 42 37 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 13. இந்த 42 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் 42 ஆகிடுமா? மைனஸ் 37 20 மைனஸ் எக்ஸ் 13 மைனஸ் 42 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ். இங்கே ப்ராக்கெட்டு இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. 42 13 போயிடுச்சுன்னா எவ்வளோங்க? 9. 42 13 12 3 போயிடுச்சுன்னா 9. இங்கே 3 தான் இருக்கும். 29 மைனஸ் 29. இங்கே பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. 20 மைனஸ் எக்ஸ். இங்கே ஒரு மைனஸ். இந்த 37 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மைனஸ் ஆகிடுமா? 29 மைனஸ் 37. அப்போ என்ன வந்துடுச்சு பாருங்கள்? மைனஸ் 8. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்லேயே முடிஞ்சிடுச்சு ஆன்சரு. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 12 மைனஸும் ப்ளஸ்ஸா? அப்போ ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பாருங்கள்? ப்ளஸ் 12. எங்கே இருக்குது ப்ளஸ் 12? ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் வந்துடும். சுருக்குக. அடுத்ததும் ரொம்ப சாதாரணமான கொஷின்னு. ரொம்ப இது பண்ண தேவையில்ல. எல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் நான் பார்க்குறேன். மைனஸ்
5 பெருக்கிட்டேன் 5/12 உள்ளார இருக்கிற ப்ராக்கெட்டு அப்படியே எழுதுறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ப்ராக்கெட் தானே பார்க்கணும். 4 கூட எடுத்துக்கலாம், நான் அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறேன். 1 4 4 1 2 2 4 2 8 மைனஸ் 5/12 ப்ளஸ் 3/5 2/8 மைனஸ் 5/12 கூட்டல் 3/5 வகுத்தில் அப்படியே பெருக்கலாமா, தலைகளாக போட்டு பெருக்கலாக போட்டுக்கலாம் தானே. 8/2 அடித்தா என்ன வந்துடுச்சு 4 மைனஸ் 5/12 ப்ளஸ் 3 4 12 12/5 இப்போ பெருக்குனா பாருங்கள் 5 25 மைனஸ் 25 12 12 144/60 144ல் 25 கழிச்சிட்டோம்னா 119/60. இதை எப்படி எழுதலாம்? ஓர் 60 60 இங்கே பாருங்கள் 144ல் 25 கழிச்சிட்டோம்னா என்ன வரும்னு எல்லாருக்குமே தெரியும். 14 14ல் 5 போயிடுச்சுன்னா 9, இங்கே 3 தான் இருக்கும், 1 1 119 60ஆல் வகுத்தோம்னா ஓர் 60 60 மீதி 59 59/60. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள்? பி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின். இது சாதாரணம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது சாதாரண ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இது. இங்கே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் -1 பண்ணி இதில் +1 பண்ணி கூட்டு. -1 பண்ணால் என்ன? 9 9 8. இது கூட 1 ஆட் பண்ணால் என்ன? 9 9 6. முடிஞ்சே போச்சு சாதாரணமாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப எளிமையாக போட்டுடலாங்க. மேக்ஸ் படியும் போடலாம், நான் ஷார்ட்கட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு எத்தனை குறி இருக்குது, கூட்டல் குறி இருக்கோ அதை எழுதிடுவோங்க. 3 கூட்டல் குறி இருக்குது, 3. இங்கே இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிறது எழுதுகிறேன். 1 4. இங்கே 3 இருக்குது, 3 3ஆல் பெருக்கிடுங்க. 3ஆல் பெருக்குனா எவ்வளோ வருது? 3ஆல் பெருக்குனா என்ன வருது? இங்கே 3 இருக்கிறதுனால 3ஆல் பெருக்கிறோம். நாமும் 12 12 1 13. இதை ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோங்க? 17. ஃபஸ்ட்டு இந்த இதை முடிஞ்சிச்சு. எது வரையும் முடிஞ்சிச்சு? இது வரையும் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்சர் எழுதுகிறோம். எக்ஸ் ஃபஸ்ட்டு இதையும் கூட்டாமல் இதால் பெருக்கிறோம். 3 இருக்கிறதுனால பெருக்கிறோம். நாமும் 12 12 1 13. அடுத்தது இந்த கூட்டல் கூட்டணுமா என்ன வருதுங்க? இதையும் கூட்டினா 17 17 வந்துடுச்சு. இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். ஆன்சர் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டலாக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இது வகுத்தல் இது 17/13 கூட்டல் எக்ஸ். இங்கே இருக்கிற அந்த இன்னொரு கூட்டலுக்கு ஏன் இல்லைன்னா இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால கூட்டலை, அதனால தான் கூட்டல் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்துடுச்சு? 2 வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு பாருங்கள். எக்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கோ. 2 மைனஸ் 17/, எப்படி போடணும்னு பாருங்கள். இப்போ ஆன்சர் எழுதணுங்க. 17/13 கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துச்சு. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்மளுக்கு தேவை. எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோ. ஈக்குவல் டு
இப்போ ஆன்சர் எழுத போகிறோம். எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். 13/17 13/17 கூட்டல் எக்ஸ். இந்த மூணாவது கூட்டல், அதனால தான் கூட்டலை, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால கூட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ் மட்டும்தான் வேணும். 2 மைனஸ் 13/17 34 மைனஸ் 13/17 கழிச்சோம்னா எவ்வளோ வருது? 21/17. ஆன்சர் இவ்வளோ. அடுத்த கொஷின் போயிடுவோம். ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் ரொம்ப எளிமையான கொஷினு. புரிஞ்சிட்டும் போடலாம், புரியாமையும் போடலாம், எப்படினாலும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு புரியுறது சொல்கிறேன், புரியாதவங்களுக்கு அப்புறம் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். ரெண்டு 2 கூட 1 கூட்டினோம்னா 3/2 ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ப்ராக்கெட் 3 கூட 1 கூட்டினா 4/3. அடுத்தது 4 5/4. அடுத்தது எழுதுனா என்ன வரும்? 5 5 6/5. இப்படி வந்துகிட்டே இருக்கும். கடைசியாக என்ன இருக்கும்? 121/120ன்னு வரும். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 120, இங்கே 120/119ன்னு இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். இங்கே என்ன இருக்குது? 121, இங்கே 2. இப்போ 121/2. ஆன்சர் 60.5. எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறத மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு 3/2 121/2. இந்த மேலே இருக்கிற 121ஐயும் இந்த கீழே இருக்கிற 2ஐயும் வகுத்திங்கன்னா போதும். எப்போன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் வந்தால், மைனஸ் வந்தாலும் இருக்குது. அதை அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். அடுத்தது சாதாரண a + b² a - b² வச்சு ஃபார்முலா வச்சு a - b² = a² + b² - 2ab. சரி, a - b கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு? 3². a² + b² வேலையும் கொடுத்துட்டாங்க 29 - 2ab. இந்த 2ab நான் இந்த பக்கெட் வந்துடுறேன். அப்போ என்ன ஆயிரும்? +2ab = 29 - 9. இப்போ 20. ab தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ab = 20/2. 20 2ஆல் வகுத்தா எவ்வளோ? 10. 8வது கொஷின். 8வது கொஷின் போயிடும். சரிங்க, நம்ம அடுத்த சம்மு போகலாம் பாருங்கள். இது நான் XYயை ஏன்னு எடுத்துக்கிறேன், YZஐ பின்னு எடுத்துக்கிறேன், ZXஐ சின்னு எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துக்கிட்டா எப்படி போடலான்னு பாருங்கள். a³ + b³ + c³ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b + c (3) ஃபார்முலா. அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டாம். நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3abcன்னு போட்டுக்கோங்க. எப்போன்னா இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது பாருங்கள். a + b + c இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்கள். z கேன்சல் ஆகிடுதா, y கேன்சல் ஆகிடுதா, x கேன்சல் ஆகிடுதா. இப்போ 0ன்னு வந்துடுச்சு. அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். சரி, இங்கே பாருங்கள். XY இப்போ 3 மேலே இருக்கிறதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 3abc / XY என்னென்னு எழுதலாம்? a. YZ என்ன எழுதலாம்? b. ZX என்ன எழுதலாம்? c. ABC கேன்சல் ஆகிடுச்சு. 3 3 9 1/3 இப்படியும் போடலாம். இல்லை எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு 3 இந்த மாதிரி போட்டிங்கனாலும் ஆன்சர் வரும். போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று தான். அடுத்த கொஷின் போய்டுங்க. 9வது கொஷின். 9வது கொஷின் ரொம்ப ஈஸிங்க. ஆன்சர் இதை மாற்றி கொடுத்துட்டோம். அதை இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மறுபடியும் ரீசெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ரொம்ப 28ன்னு இருக்குது. இந்த 28ஐயே எல்சியமாக வச்சுக்கலாம். 28 1 எதால் பேருக்குன்னா 28 வரும். 28 2 14 4 7 28 7 4 7 28
14 2 14 28 28 ஓர் 28 28 எல்லாத்தையும் கூட்டும் 3 7 14 28 28 28 56 வகுத்தல் 28 ஆன்சர் எவ்வளோ பாருங்கள் 2 ஏ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டினும் சாதாரணமான கொஸ்டினுங்க. இங்கே பாருங்கள் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இங்கே பார் வந்து இங்கே இருக்குது, நம்ம போட்டோம் 0.1254 பார். ஃபஸ்ட்டு 1254 எழுதிடுவோம். அதுலேருந்து எதை கழிக்கணும்? 12 கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ வருது பாருங்கள் 2 4 1242 வந்துச்சு. இது எதால் வகுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இலக்கம் இருக்குது, பார் இங்கே பின்னாடி வந்துச்சுன்னா இந்த நம்பரால் வகுக்கணும். வகுத்தா என்ன வருது அப்படின்னா எதால் வகுக்கலாம் பாருங்கள் 6 9 3ஆல் வகுக்கிறேன். 4 12 ஓர் 3 மீதி 1 4 12 9 9 0 மறுபடியும் 3ஆல் வகுக்கிறேன். ஓர் 3 மீதி 1 9 மீதி 2 8 24. இப்போ எதால் வகுக்கிறேன் பாருங்கள் 2ஆல் வகுக்கிறேன். 6 2 12 9 2 18 வந்துச்சு பாருங்கள் ஆன்சர் 69/580. அடுத்தது 11வது கொஸ்டின். நீங்கள் வகுத்து போட்டாலும் போடலாம், வகுத்து போடாமல் பெருக்கி போட்டாலும் போடலாம், எப்படினாலும் போடுங்க. நான் வந்து இது வந்து ரொம்ப பெரிய கணக்கு உங்களால் போட முடியுமா அப்படின்றது நான் ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. 3/8 வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கங்க. 5 7/12 12ல் 7 கழிச்சோம்னா 5 2/3 1 16/25 16ல் 25ல் 16 கழிச்சிட்டா 9 14/25 14 25ல் 14 கழிச்சா 11. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் 5 5 1 9 11 எல்சிஎம் எடுத்தால் ரொம்ப பெரிய நம்பராக வருது. எல்சிஎம் எடுக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 3/5 பெருக்கல் 9 பெருக்கல் 11. இந்த 5 விட்டுருங்க, 5 இருக்கிறதுனால 5 விட்டுரும். 3 பெருக்கல் இந்த ஃபஸ்ட் நம்பருக்கு இது எழுதணும் 7/5 5 விட்டுருங்க. 7 பெருக்கல் 9 பெருக்கல் 11 2 பெருக்கல் 5 பெருக்கல் 9 பெருக்கல் 11. இப்போ பார்த்த உடனே தெரியும் எது பெரிய நம்பராக வரும். எல்லா நம்பரையும் பெருக்கிறது இதுதான். அதாவது 5ஆலையும் 9ஆலையும் 11ஆலையும் பெருக்கிறோம். அப்போ இதுதான் பெரிய ஆன்சர். அப்படி இல்லைன்னா நீங்கள் வகுத்து போட்டுக்கோங்க. இது பெரிய கணக்கு. இதில் சாதாரணமான கணக்கெல்லாம் இருக்குது, நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இதை பெருக்குனிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பெருக்குனா எவ்வளோ வருதுங்க? இதை பெருக்கி பார்த்துருவோங்க. 11 99 99 × 3 300ல் 3 கழிச்சா எவ்வளோங்க? 297ங்களா? 99 99 × 7 99 × 7 107 700 ஒரு 7 கழிச்சிட்டா 693 10 90 90 பெருக்கல் 11 990. இது வரையும் வந்துட்டோம். இதுக்கு மட்டும்தான் ஒன்றும் போடல பாருங்கள். 16 எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 16 5 பெருக்கல் 11 9 விட்டுறணும். 80 பெருக்கல் 11 880. 14 பெருக்கல் 5 பெருக்கல் 9 14 5 70 70 பெருக்கல் 9 630. பாருங்கள் எது பெருசாக வருது? 3ஆவதாக வர்றது தான் பெருசாக இருக்குது. அப்போ எது பெருசு? இதுதான் பெருசு. எது சிறுசுன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள் 297. இந்த எது சிறுசுன்னு பாருங்கள்.
எது சிறுசுன்னு வந்தால் ஃபஸ்ட்டு இருக்கிறது 3/8 தான் சிறுசு. இப்போ எது பெருசுனா 2/3 தான் பெருசு. அடுத்தது இதே மாதிரி இருக்கிற இன்னொரு கணக்கு தான் வரும். 12வது கணக்கு. இது ரொம்ப ரொம்ப சாதாரணங்க. 5 பவரில் 0.25 இருக்குது. இது 5 125 5 பவரில் எழுத முடியுமா? 5 கியூப் பவரில் 0.25. இந்த 256 256 ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அடுக்குகளை பவரில் இருக்கிறத கூட்டிக்கலாம். 256 மேலே இருக்கிறத கூட்டினா என்ன வரும்? 0.25. அதாவது நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்குறாங்க. 5 0.25. இதை ரெண்டுத்தையும் பெருக்கணுமா? பெருக்கினா எவ்வளோ வருது? 0.5 பவர் 0.75 டிவைடட் பை 256 நான் 16 பெருக்கல் 16ன்னு எழுதுகிறேன். இங்கே 0.5 2 5 1/4ன்னு எழுதுகிறேன். 5 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 5 பவர் 1 டிவைடட் பை இதை 4ல் எழுதுகிறேன். ஏன்னா ஆன்சர்லாம் 4 இருக்கிறதுனால 4 ஸ்கொயர் 4 பவர் 4 டிவைடட் பை பெருக்கல் 1/4. இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சா? 5/4. ஆன்சர் எது? பி ஆன்சர். இங்கே பாருங்கள், முன்ன போட்ட அதே சாயில் கொஷின். எது சிறியவைன்னு கேட்டான். எது சிறியவை? அங்கே எதுவுமே கொடுக்காம ஏபிசியில் ஆன்சர் வச்சுட்டான். இந்த மாதிரி கொஷின்லாம் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எதுவுமே கொடுக்காம ஏபிசியில் கொடுத்துட்டாங்க. ஏபிசியில் எது சின்னதுன்னு கேட்குறாங்க. ஏ சின்னதா, பி சின்னதா, சி சின்னதா, டி சின்னதான்னு. சரி பார்க்கலாம் வாங்க. பகுதியை விட தொகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அது பெருசு. இங்கே பாருங்கள், 3 விட 8 பெருசு. இது பெருசு. அப்போ இது ஆன்சராக வராது. அடுத்தது வித்தியாசம் 15/1. 12ல் 11 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 1. 7/1. இங்கே பாருங்கள், எல்லாமே தகுபின்னம். இப்போ எது சின்னதாக வந்திருக்குது? 7/8 தான் சின்னதாக வந்திருக்குது. அப்போ எது பெருசு எது சிறுசு அப்படின்னு நம்ம பார்க்கணும். எது சின்னதாக வந்திருக்குதோ அது சிறுசு. எது சின்னதாக இருக்குது? 15 சின்னதா, 11 சின்னதா, 7 தான் சின்னது. அப்போ இது தான் சிறியது. சாதாரணம். வகுத்து பார்த்தலாம் போட்டிருக்குன்னு அவசியமே இல்லை. அடுத்தது இந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள். எவை பெரியவை? எது ரூட்டுக்குள்ளே இருக்குதோ, ரூட்டு மட்டும் வந்து நம்பர் இல்லாமல் இருக்குதோ அதாங்க பெருசு. நீ கண்ணு மூடி போடலாங்க, ஒன்றும் பயப்படவே தேவையில்லைங்க. ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல இருக்கிறது, அதாவது இதுக்கு பேரெல்லாம் மூலம் சொல்லுவாங்க. 4 எதுவுமே இல்லைன்னா 2 3 5. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60ன்னு வரும். இல்லை வேணா போட்டு பாருங்க. 2 2 4 2 2 3 வகுப்படாது, 5 வகுப்படாது. எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது பெருக்கணும். 2 2 4 12 12 5 60. இது எதால் பெருக்குன்னா 60 வரும்னு பார்க்கணும். இது எதால் பெருக்குன்னா 60 வரும்னு பார்க்கணும். எல்லாத்தையும் பெருக்கி பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது பெருசு. சாதாரணமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 15வது கொஸ்டின். எவை சிறியவை? எவை சிறியவை? இதுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இது சாதாரண சின்ன கொஸ்டின். 2 6 3 4 எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். அந்த எல்சிஎம் போட்டுரும். 4 2 2 3 2 6 3 வகுப்படாது, 2 2 4 4 3 3 3 2. இப்போ பெருக்குனா ஆன்சர் நாங்கள் 2 2 4 4 12 எல்சிஎம் 12ன்னு வந்துடுச்சு. இப்போ இங்கே 2 இருக்குது. 2 எதால் பெருக்குனா 12 வரும்? 6ஆல் பெருக்குனா தான் வரும். இப்போ 2 பவர் 6. ஆல்ரெடி 6 இருக்குது. 6 எதால் பெருக்குனா 12 வரும்? 3ஆல் 2ஆல் பெருக்குனா தான் 12 வரும். 3 இருக்குது. 3 எதால் பெருக்குனா 12 வரும்? 4ஆல் பெருக்குனா 12 வரும். 4 இருக்குது. 4 எதால் பெருக்குனா 12 வரும்? 3ஆல் பெருக்குனா 12 வரும். இப்போ பாருங்கள், எல்லாம் இங்கே 12 12 12ன்னு வந்துருச்சு. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வரது தான் நம்ம நோக்கம். இங்கேயும் 12 ஆயிடுச்சு, இங்கேயும் 12 வந்துடுச்சு, இங்கேயும் 12 வந்துடுச்சு, இங்கேயும் 12 வந்துடுச்சு. 2 பவர் 6, 2 பவர் 3, 2 பவர் இன்னொரு 3 பெருக்குனா எவ்வளோ? 64. 3
ஸ்கொயர் 9, 4 பவர் 4 இப்போ தான் போட்டோம் 256, 5 கியூப் 125. இப்போ எது சின்னதுன்னு கேட்குறாங்க. எது சின்னது பாருங்கள், எது சின்னது? ரெண்டாவதாக வரது தான் சின்னது. ரெண்டாவதாக என்ன வந்திருக்குது? 6√3. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவும் போட தேவையில்ல. இங்கே பாருங்கள், மேலே இந்த இடத்துல இந்த உள்ளார இருக்க நம்பர் கியூப் ரூட்டில் வர நம்பர் வந்து சின்னதாக வந்துச்சுன்னா பெருசு, பெருசாக வந்துச்சுன்னா சின்னதுங்க. அவ்வளோதாங்க. போட்டு அப்படி போயிட்டே இருங்க. சரி, அடுத்தது ரீசனிங்கான கொஷின். இது சாதாரண கொஷின். 2017 வருஷம் ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமைனா 2017 டிசம்பர் 31 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. நீங்கள் போட்டு பார்த்துட்டுலாம் தேவையில்லை. 2017 ஜனவரி 1 2018 ஜனவரி 1 நம்ம எப்படி போடுவோம்? இது லீப் வருஷம்ல, சாதாரண வருஷம். சாதாரண வருஷம் வந்தால் +1ன்னு போடுவோம், +1. ஆனால் டிசம்பர் 31 கேட்டாங்க, அதனால் இந்த 1 கூட்ட தேவையில்லை. இங்கே என்ன நாள் இருக்குதோ அதே நாள் வருங்க. அதே நாள் என்னது? ஞாயிற்றுக்கிழமையே வருங்க. சாதாரண கொஷினுங்க, ஆட் டே வச்சு போடுறது. அடுத்தது பாருங்கள், 2007 ஜனவரி 31 என்ன கிழமை? இது லாஸ்ட்டு கொஷின்லேயும் நம்ம கேட்டிருந்தோம், இப்பயும் கேட்குறோம். வருஷத்தோட கடைசி 2 வருஷத்தை எழுதணும் நம்ம. 07. அடுத்தது இதை 4ஆல் வகுத்தோம்னா ஈவா என்ன வருதுன்னு, 7ல் எத்தனை நாள் இருக்குது? ஒரு நாள் 4. அடுத்தது தேதி 31. அடுத்தது மந்த்துக்கான கோடு 033 அப்படின்னு நம்ம எழுதணும். மந்த்துக்கான கோடு, ஜனவரி மந்த்துக்கான கோடு 0. வருஷம் இப்போ 1900 நம்ம எப்படி எழுதணும்? 1600லேருந்து 1699 வரையும் வந்துச்சுன்னா 6. 1700லேருந்து 1799 வரையும் இருந்துச்சுன்னா 4. 1800லேருந்து 1899 வரையும் வந்துச்சுன்னா 2. 1900லேருந்து 1999 வரையும் இருந்துச்சுன்னா 0. மறுபடியும் ரிவர்ஸ் தான் வரும். 2000 வந்துச்சுன்னா 6. இது எதால் வகுக்கணும்? 7ஆல் வகுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோவை போட போகிறோங்க. இப்போ அடுத்தது காலண்டர் சம் தான் வீடியோவை போட போகிறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். 8 8 6 14 14 45 45 வகுத்தல் 7 6 7 42. நம்மளுக்கு மீதி தான் என்னன்னு வேணும். 6 7 42, மீதி 3. 0ன்னு வந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை, 1ன்னு வந்துச்சுன்னா திங்கக்கிழமை, 2ன்னு வந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை, 3ன்னு வந்துருக்குது. அப்போ என்ன கிழமை? புதன்கிழமை. ஆப்ஷன் டியில் இருக்கிற புதன்கிழமை. அடுத்த கொஸ்டின் போயிடுவோங்க. இது கொஷின் ராங்குங்க. இங்கே பிப்ரவரின்னு வந்திருக்கணுங்க. இது கொஷின் ராங்கு. பிப்ரவரின்னு வச்சுட்டு போட்டு பாருங்கள், நம்ம கொடுத்த ஆன்சர் வரும். கொஷின் ராங், சாரி, கொஷின் ராங். முன்ன கணக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஜனவரி 29 1950 என்ன கிழமைன்றாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வருஷத்தோட கடைசி வருஷம் 2 எழுதிடுவோமா? 50. 50ல் எத்தனை நாள் இருக்குது? 11 12 நாள் 48. இந்த 50 எப்படி வந்துச்சு? இந்த வருஷத்தோட கடைசி. இந்த 12 எப்படி வந்துச்சு? 50ல் எத்தனை நாள் இருக்குது? அடுத்தது தேதி 29. அடுத்தது 1900க்கான மந்த்து கோடு, இயர் கோடு. ஜனவரிக்கான மந்த்து கோடு முன்னதாக பார்த்தோம் 0. இயர் கோடு இதுவும் 0. வகுத்தல் 7. 79 இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியலனா எப்படின்னா மந்த்து கோடுனா 033. போன வீடியோவில் போட்டிருக்கும் பாருங்கள். 6 2 4 6 2 5 035ன்னு போட்டோம் இல்லைங்களா? அதில் மந்த்து கோடு ஜனவரிக்கு 0. முன்னதான் எழுதி காட்டணும் இயர் கோடு. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இப்போ 31 41 91 91/7. மீதி என்ன வரும் பாருங்கள்? 0. 91 1 7 7, மீதி 2 3 7 21. அப்போ என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. சரி, அடுத்த கொஷின். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டைம் கேட்டிருக்காங்க.
அதாவது ஜனவரி 1ஆம் தேதி 2018ஆவது வருஷம் திங்கக்கிழமைனா அதே மாதிரி 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி திங்கக்கிழமை எந்த வருஷம் வரும்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்கள், 2018 ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்து 2019 எழுதிக்கங்க. ரிப்பீட்டட் இயர் இல்லைங்க, இது வேறு. சேம் காலண்டர் இயர் இல்லை, சேம் காலண்டர் இயர். லீப் வருஷம் வந்துச்சுன்னா, அதாவது மீதி 4ஆல் வகுத்து மீதி வந்துச்சுன்னா, போன சம்மில் போன கணக்கில் 24 கூட்டணும், 28 கூட்டணும். மீதி 1 வந்துச்சுன்னா 6 கூட்டணும், 2 வந்துச்சுன்னா 3 வந்துச்சுன்னா மீதி 11 கூட்டணும். இங்கே பாருங்கள், ஒரு வருஷம். அடுத்தது என்ன கிழமை வந்துடும்? 2019 செவ்வாய்க்கிழமை வந்துடும். 2020 புதன்கிழமை வரும். 2021 இது லீப் வருஷம், 2 ஒற்றை நாள் வரும். இப்போ புதன் வெள்ளி ஆகிடும். இது திங்கள்லேருந்து செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு 2019 வருஷம், புதன்கிழமை வந்துருச்சு 2020 வருஷம். 2021 வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. 2022 சனிக்கிழமை. 2023 ஞாயிற்றுக்கிழமை. ஒரு நாளை குட்டிங்க. 2024 என்ன கிழமை வரும் பாருங்கள், திங்கக்கிழமை வரும். அப்போ ஆன்சர் 2024. இந்த மாதிரி சம்மெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது எப்போ செங்கோணத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. கேலண்டர் சம்மு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது கிளாக் சம் நம்ம இதில் போட்டிருக்கோம், கேலண்டர் சம்மு போட போகிறோம். 7 மணி. 7 இங்கே இருக்குங்களா? 7க்கு நேராக கோடு போட்டால் எங்கே? 1. இந்த பக்கம் 6, 5, 4, 3, 2, 1. இதுக்கு நேராக இந்த பக்கம் 2 நம்பர் விட்ருங்க, இந்த பக்கம் 2 நம்பர் விட்ருங்க. என்ன இருக்குது? 4ங்களா? 12/11 பெருக்கல் மினிட். செங்கோணம் கண்டுபிடிக்கிறது. 12/11. 4க்கு நேராக பெரிய முள்ளுச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம 20ன்னு சொல்லுவோமா? 4 5 20 பெருக்குனா எவ்வளோ? 240/11. 240 11 வகுத்தா என்ன வருது பாருங்கள்? 2 11 22, மீதி 2 0. 11 11, மீதி 9. பாருங்கள், 7 7 21 நிமிஷம் 9/11 எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது இது அருமையான கொஸ்டினுங்க. அடுத்தது 23 22 23. இது சாதாரண கொஸ்டினுங்க. 6/9 ஒரு 9 அடிக்கு 6 முறை அடிக்குது. அப்போ ஒரு செகண்டுக்கு 6/9 முறை அடிக்குது. அப்போ எத்தனை செகண்டுக்கு 10 முறை அடிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ 10 முறை அடிக்கணும், பெருக்கல் 9 / 6. இந்த 10 இந்த பக்கம் போட்டுக்கோங்க, சாரி. அடித்தோம்னா எவ்வளோ வருது பாருங்கள்? 3 9, 2 6, 2 10. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? 15 செகண்ட்ஸ் ஆகும். எனக்கு புரியல சார் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஒரு கடிகாரம் 9 செகண்ட்ஸுக்கு 6 முறை அடிக்குது. அப்போ ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை அடிக்கணும்னா 6/9. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அடிக்கணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் அடிக்குதுன்னு கேட்குறாங்க. இதை அடிக்கிறது எவ்வளோ டைமுக்கு அடிக்குதுன்னு கேட்குறாங்க. 10 முறை அடிக்கணும். ஆனால் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நேரம் அடிக்குது? 6/9. எவ்வளோ செகண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை எட்டுன்னு வந்து இந்த பக்கம் பெருக்குனா போதும். 9 10 பெருக்கல் 9 / 6 அடிக்கிறோம். 3 9, 2 6, 2 10. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ஆன்சரு எவ்வளோ? 15 செகண்ட்ஸ் ஆகும். அடுத்தது அருமையான கொஸ்டினுங்க. பாருங்கள், மணி 3:50 காட்டுது. ஃபஸ்ட்டு 3:50 எப்படி இருக்குன்னு போட்டுக்கோங்க. இது 3, இது 4, இது 5, இது 6, 12 11 10. 3:50. அதாவது சின்ன முள்
சின்ன முள் 3க்கு 4க்கு பக்கத்தில் வந்திருக்கும். பெரிய முள் 10க்கு நேராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் படம் இப்படி வரணுங்க. பத்துக்கு நேராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குது அப்படின்னா, இது வந்து கிழக்கு பக்கம். ஆனால் நம்ம கோடு போட்டோன்னா கிழக்கு எவ்வளோ வரும்? இந்த ரேஞ்சு வரும். அப்போ எவ்வளோ மாறி இருக்குது? இவ்வளோ மாறி இருக்குது. அதே மாதிரி ஒரு டைரெக்ஷனும் மாற்றிக்கங்க. நம்மளுக்கு சிறிய முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன முள். இப்போ சின்ன முள் எந்த திசையை நோக்கி இருக்குதுன்னு பாருங்கள். இது கிழக்கு. ஆனால் கிழக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ கிழக்கே இப்படி வந்துருச்சுன்னா இங்கே இருக்கிற தெற்கு என்ன இந்த திசையை நோக்கி வருமா? தெற்கு எந்த திசையை நோக்கி வரும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ தூரம் தாண்டி வரும். அப்போ தெற்கு இந்த போயிடும். மேற்கு எவ்வளோ போயிடும்? மேற்கு இந்த திசையை நோக்கி போயிடும். அப்போ வடக்கு எந்த திசையை வந்துடும்? இந்த திசையை வந்துடும். இப்போ நம்ம என்ன சிறிய முள், சிறிய முள் இங்கிலீஷில் பாருங்கள் என்னன்னு. சிறிய முள்ளுனா சிறிய முள் கிழக்கு நோக்கி இருக்கும். பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? இப்போ பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்குன்னு கேட்குறாங்க. இது கிழக்கு இங்கே வந்துடுச்சு. கிழக்கே இங்கே வந்ததுனால இது என்னது? தெற்கு இப்படி வந்துடுச்சு. இங்கே மேற்கு இருக்கும். மேற்கு எப்படி போயிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ பெரிய முள் எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னா எந்த திசையை நோக்கி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த திசையை நோக்கி இருக்கும்? இது வடக்கு. வடக்குக்கும் மேற்குக்கும் இருக்கும். அப்போ என்ன ஆன்சரு? வடமேற்கு திசை. இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா அந்த சமயத்தில் உங்களால் யோசிச்சு போட முடியுமா? தெரிஞ்சுன்னா விட்ருங்க, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டு கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம். கண்ணாடி பிரதிபலிப்பு நேரம் கேட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு கடிகாரத்தில் காட்டுறது, அதாவது 12 மணி நேரத்தில் எப்படி காட்டும் அப்படின்னா 11 மணி 60 நிமிஷம். பிரதிபலிப்பு நேரம் 9:30. இதனோட பிரதிபலிப்பு நேரம்னா 11:60 வந்து கழிச்சிட்டா போதும். 2:30. உங்களோட ஆதரவு தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பாருங்கள், நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுங்க. எனக்கு தெரிஞ்ச கொஷினு எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டியாக இருக்கிறேன். இன்னும் குவாலிட்டி அதிகமாக வேணும், எனக்கு ரொம்ப ஹார்ட்னஸ் வேணும் அப்படின்னா நான் ரிவிஷன் டெஸ்ட்டில் இதை விட பயங்கர ஹார்டாக தரேன். இன்னும் எனக்கு கொஷின் பேப்பர் அதிகமாக வேணும்னா நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் எதுனாலும் வாட்ஸ்அப் நம்பர் 807233 இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் நம்ம இதில். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த சமயத்தினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 டெஸ்ட்டு வச்சுட்டோங்க. உங்களோட அட்மிஷன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.